பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 33 கன்னிகள் சிலுவையிலே வெளிப்படுகிறதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆவிக்குரிய கனிகள், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான கனிகள். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அத்திமரத்திலே கனிகளை எதிர்பார்த்தவர். ஆம், நமது வாழ்க்கையிலும் அந்த ஆவிக்குரிய கனிகள் அது சிலுவையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. ஆவியானவர் நித்திய ஆவியால் சிலுவையிலே ஆண்டவராய் கிறிஸ்துவை பிதாவுக்கு சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஆம், ஆண்டவருடைய சிலுவையை நாம் அனுதினம் எடுத்து அவரை பின் சொல்லும்படியாக அழைக்கப்படுகிற நாம் இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கனிகளிலே ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் மரத்திலே, இதோ நான் திராட்சை செடி, நீங்களோ கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டு குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு நினைத்திருக்க வேண்டும். சிலுவையில் அறையுண்ட நாதரோடு, சிலுவையில் அறையுண்ட மேசியாவோடு நமது ஆவிக்குரிய ஜீவியம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததனால் அந்த ஆவிக்குரிய ஜீவியம் கனிகளை தரும். ஜீவ விருட்சத்தின் கனியாக ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கினார். அது ஆவிக்குரிய கனி. இந்த ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியருக்கு அப்போஸ்தலர் சொன்னது போல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆவிக்குரிய கனியை நாம் சிலுவையிலே காண முடியும். அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம். இந்த ஆவிக்குரிய கனிகளிலே தேவனாய் கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவியால் இந்த கனிகளை நம்மிலும் வெளிப்பட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பரிசுத்த ஆவியான இந்த கனிகளை கொண்டு வர வேண்டுமானால் இந்த ஆவியானவரோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பார்க்க அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று நமக்காக அருள்நாதர் சிலுவையிலே தமது ஜீவனை தந்தார். நம்மை ஊழியர்கள் அல்ல, சிநேகிதராக அவர் பார்த்தார். நான் உங்களில் ஊழியர் என்று சொல்லேன், ஆனால் சிநேகிதர். ஆம், தமது கருத்துக்களை, தமது காரியங்களை வெளிப்படுத்தின சிநேகிதர். ஆம், அவர் தாமே தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமாம், அவருடைய சந்தோஷம் இருக்கிறது. அது நித்திய சந்தோஷம் இருக்கிறது. ஆவிக்குரிய அந்த சந்தோஷத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொண்டு போன ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் குணமாகிறார். சமாதானம், ஆவிக்குரிய கனியாகிய சமாதானம் இந்த சிலுவையில் வெளிப்பட்டது. அந்த சமாதானம் சிலுவையில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல், தேவனுடைய தயவு, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், ஐஸ்வர்யத்தினை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் கேள்வி கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் தயவு வெளிப்படுகிறது, பொறுமை வெளிப்படுகிறது, சாந்தம் வெளிப்படுகிறது. ஆவிக்குரிய கனி சகல நற்கணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆண்டவருடைய ஜீவியம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் நற்குணம் நிறைந்ததாக இருந்தது. அதை சிலுவையில் நாம் காண முடியும். அவர் குணத்தை காண முடியும். அவர் சகிக்கிற சகிப்புத்தன்மையை காண முடியும். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் காண முடியும். அவரது சிலுவை மொழிகளிலே அதை காண முடியும். அந்த நற்குணம் நமக்கும் ஆண்டவர் தருகிறார். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை, அவருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் இந்த நற்குணம் நமக்கும் எடுக்கப்படுகிறது. இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன், நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர் ஆத்து மக்கள் இளைப்பால் தரும்படியாகி அவருடைய சாந்தத்தை, அவருடைய மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சாந்தமுள்ளவர், மனத்தாழ்மையுள்ளவர். அவருடைய ஜீவியம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. நாம் அவரோடு இணைந்து கொண்டால் அந்த சாந்தம், மனத்தாழ்மையை நமக்கும் வரும். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர் இதோ சிலுவை மரத்திலே நமக்காக ஜீவன் தருகிற கனியாய் தொங்கினவர். நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த கனி வெளிப்பட வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த கனிகளை நாம் வெளிப்படுத்தும்படி, பிதாவை மகிமைப்படுத்தும்படி இதோ அனுதினம் சிலுவை சுமந்து கொண்டு சீஷராய் ஆண்டவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறான். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதோ அவரோடு மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். அவரோடு பாடுகளை சகித்தோம் ஆளுகை செய்யும். உங்கள் சந்தோஷம்
நிலைத்திருக்கும் படிக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் உங்களை சந்தோஷம் அது நித்திய சந்தோஷம். பரலோக ராஜ்யத்திலே அந்த சந்தோஷம் நமக்கு காத்திருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி உன்ன தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமீன், ஆமீன்.